அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று பார்த்தேன். ஜாய் கிறிஸ்டல்டாவோட குழந்தைய மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கிட்டாரு. அந்த குழந்தையை நான் நல்லபடியாக பார்த்துக்கொள்வேன்னு சொல்லி அந்த குழந்தையோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருந்தார். பார்த்தேன். மிகுந்த சந்தோஷம். ஜாய்க்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சம்பவத்தில் ஜாயோட சேர்த்து அதிகபட்சமாக ஹியூமிலியேட் பண்ணப்பட்டது நானும் தான். ஏன்னா இப்போ இடையில நான் ஆர்த்தி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் ஜாய்க்கு சப்போர்ட் பண்ண இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, அது எப்படி இது எப்படின்னு கேட்டிங்க. நான் நிறைய பேர்ட்ட பதிலே கொடுக்காம அமைதியாக இருந்ததுக்கான காரணம் விஷயம் தெரியாமல் பேசுகிறவங்கள்ட்ட விளக்கப்படுத்தியும் பிரயோஜனம் இல்லைன்றதுக்காக தான். நான் ஜாய்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கான காரணம் அவங்களோட பழகிய ஒரு ஆள் நான் பழகலை, அது என்னோட குழந்தை இல்லைன்னு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்க ஒரு பெண்ணை நிராகரித்த போது நான் அந்த பொண்ணுக்காக நின்னேன். சரியா? அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டத்தை கோத்ரூ பண்ணாங்கன்னு நான் பார்த்தேன். எனக்கு வேதனையாக இருந்தது. நின்னேன், குரல் கொடுத்தேன். யாருமே முன் வராத போது நான் வந்தேன், பேசினேன். அவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு சமூக ஊடகத்தில் சாலிடாரிட்டி கொடுத்து நான் நின்னேன். சரியா? அப்போ அதுக்கு பிறகு அந்த பொண்ணு எவ்வளோத்தை கடந்து வந்தாங்க நீங்கள்லாம் பார்த்தீங்க. இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். ரொம்ப கஷ்டப்பட்டு பல கஷ்டங்களை தாண்டி இன்றைக்கி ஜெயிச்சு அந்த பொண்ணு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவரை நீங்கள் பாராட்டுறீங்க, அந்த பொண்ணை பாராட்டுறீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கங்க. காரணம் இல்லாமல் நாங்கள் யாருக்கும் பின்னாடி நிற்கிறதில்ல. எங்கள் மனதில் ஒரு விஷயம் சரின்னு படும்போது, அது குறிப்பாக எனக்கு ஒரு விஷயம் சரின்னு படும்போது நான் நிற்பேன். இன்றைக்கி நான் பெருமையாகவே நான் சொல்லிக்கிறேன், ஜாய்க்காக நான் நின்னதுக்கு நான் வெக்கப்படவும் இல்லை, தலகுனியவும் இல்லை. எனக்கு சரின்னு பட்டுச்சு, நான் நின்னேன். ஓகே? இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷம். புரியுதா? அவ்வளோதான். ஓகே? ஸோ பல கேள்வி கேட்டவங்களுக்கு இந்த பதிலாக இருக்கட்டும். எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். இதே போல் பல விஷயங்கள் தீர்வு கிடைத்து பலரும் ஒற்றுமையாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். நன்றி, வணக்கம். இப்போ இந்த வீடியோவை தனுஜா சிங்கம் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டல்டாவோட இஷ்யூ உங்களை பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டல்டாவை கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஜாய் கிறிஸ்டல்டா கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது யார் குழந்தை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீதிமன்றத்திலையும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ஜாய் கிறிஸ்டல்டாவோட ஹஸ்பண்ட், அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லி இப்போ தீர்ப்பும் வழங்கிருச்சு. அதை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அது என்னோட குழந்தை, அந்த குழந்தை கூட எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போஸ்ட் போட்டு சொல்லியிருந்தாரு. அதை பார்த்த தனுஜா சிங்கம், நான் ஜாய்க்காக சப்போர்ட் பண்ணதுக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஒரு பொண்ணு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க ஸ்ட்ராங்கா நின்று இப்போ அவங்களுக்கு நீதியும் கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியால பேசும் பொருளா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.